சபாநாயகர் பதவியினை சந்திரபாபு நாயுடு பெற முடியவில்லை என்றாலும் அவரது கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் எந்த நேரத்திலும் இரண்டாக உடைக்கப்படும். அது தெரிந்துதான் சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார் என பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பாஜகவை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. 400 தொகுதிகளை இலக்காக கொண்டு களமிறங்கிய பாஜகவிற்கு 240 தொகுதிகள் மட்டுமே தனித்து கிடைத்தது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுடைய துணையோடு ஆட்சி அமைத்துள்ளது. இதனையடுத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரவையில் இடங்கள் ஒதுக்கீடும் செய்துள்ளது. இந்நிலையில் மத்திய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்தாலும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவியை கேட்டு பிடிவாதமாக உள்ளனர் என்றும் அமைச்சரவையில் முக்கிய பதவி கொடுத்தும் சபாநாயகர் பதவி கேட்பது ஏன் என கேள்வியும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உள்துறை, இராணுவம், வெளியுறவு, நிதி, தொழில்துறை, வாணியம், வேளாண்மை, கூட்டுறவு, ரயில்வே, தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, கல்வி, மக்கள் நல்வாழ்வு, பாராளுமன்ற விவகாரங்கள், செய்தி மற்றும் விளம்பரத்துறை, பணியாளர் நலன் என்று எந்த முக்கியமான துறையையும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க மறுத்துவிட்ட மோடி அவர்கள் சபாநாயகர் பதவியினை சந்திரபாபு நாயுடு பெற முடியவில்லை என்றாலும் அவரது கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் எந்த நேரத்திலும் இரண்டாக உடைக்கப்படும். அது தெரிந்துதான் சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.